friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளோட பாரம்பரியமான அப்பம் ரெசிபி தான். இது வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு இனிப்பு அப்பம் வெல்லத்துல பண்றது. பாரம்பரியமா இப்ப வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோதுமையில ரவையில இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம நிறைய பண்றோம்ல. சோ என்னதான் வெரைட்டிஸ் பண்ணாலும் இந்த பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அந்த அரிசி அப்பம் தான் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். இது வந்து பழைய காலத்துல நிறைய தீபாவளி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்க்கோ ஏதாவது வெட்டிங்க்கோ வந்து இந்த மாதிரி எல்லாம் அப்பம்லாம் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. சோ அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். சோ வாங்க எப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாங்கிறத வீடியோல போய் பார்க்கலாம். பச்சரிசி வந்து நான் எடுத்திருக்கேன். பச்சரிசியை வந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுலனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்றால அதே அளவை வச்சு நம்ம வந்து வெல்லமும் அளந்துக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லம் வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த பச்சரிசி வந்து நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வடிகட்டி அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா திக்காக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இப்போ மைய அரைச்சி எடுத்தாச்சு. அதோட பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த ரவை மாதிரி அங்கங்கே திப்பி இல்லாமல் நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இன்றைக்கி வந்து வெல்லம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்தோம்ல, அதே கப்புக்கு நீங்கள் வந்து 1 கப்புக்கு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான வெல்லம். நல்ல கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து கடைகளெல்லாம் வந்து லைட் கலரில் இருக்கும் இல்லையா, இது நல்லா டார்க்காக இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் எடுத்த கப்புக்கு 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற குவான்டிட்டி வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பாகு காய்ச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம வந்து எடுத்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அரிசி அரைக்கிறப்பவே நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அதனால் தண்ணி நல்லா கம்மியாக சேர்த்து இந்த வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். நம்மளுக்கு பாகு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. தண்ணி ஒருவேளை அதிகமாகிட்டு அப்படின்னா நம்ம அப்பம் சுடுறப்ப அந்த அரிசியோடு மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அந்த அப்பம் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கவனமாக கொஞ்சமாக சேர்த்து பாகு சேர்த்துட்டு கடைசி தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டு. பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மாவில் டைரெக்டாக நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் அளவு நீங்கள் சொன்ன அளவில் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்னஸ் பாகோட அளவு எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சூட்டோடையே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வெல்லம் வந்து பாகு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஆற வச்சோன்னா வெல்லம் வந்து அப்படியே பாகு இறுகிரும். அப்படியே நம்மளுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்பத்துக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட பேட்டர் வந்து ரெடி. இப்போ நம்ம அரிசி அப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். நம்ம உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து வாக்க முடியாது. அப்படி பார்த்தா அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வராது நம்மளுக்கு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா திக்னஸ் கொடுத்துருக்கு. இதுதான் கரெக்டான அளவு. ரொம்ப அதிகமாகவும் நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு வந்து சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த அப்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். அப்படி சாப்பிட்றது சில பேருக்கு பிடிக்கும். இதோடவே கொஞ்சமாக குக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சோடாப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்போ சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் நல்லா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதும் அடுப்பை வந்து கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றணும். இந்த அப்பம் வந்து தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எலும்பி வரும். குக்காகி நல்லாவே அது குக்காகி மேலே எலும்பி வருது பாருங்க. ஆயில் மட்டும் இப்படி மேலே மட்டும் நல்லா பொங்கி வரப்ப நல்லா ஊற்றி விடணும்.
மேலே எழுப்பி வந்து ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மாத்தி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இது வந்து நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்துல பண்ணியிருக்கேன். என்னோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரையில பண்ணுவாங்க. அது வந்து ஒரு விதமான டேஸ்ட், ஒரு விதமான பக்குவம். ஸோ அது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்றேன். சூப்பரா அப்போ ரெடி ஆயிடுச்சு. சேம் அதே ப்ரொசீஜர் தான். மேலே எழும்பி வர்றப்ப இந்த மாதிரி ஆயில் மட்டும் மேலே இந்த மாதிரி ஊற்றி விடணும். நம்மளோட அப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்ட்டுங்க. வந்து அப்பம் வந்து பிளெயினாக கூட பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளெல்லாம் சேர்த்தல, நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்குறப்ப நம்ம ஆயிலில் ஊற்றுறப்ப கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பொரியும், அந்த எள்ளு வந்து பொரியும். ஆனால் நம்மளுக்கு வந்து மேலே தெரிச்சிடக்கூடாது. நல்லா பார்த்து கவனமாக பண்ணுங்க. மற்றபடி ரொம்ப டேஸ்ட் வைஸ் சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க. உள்ள எப்படி சாஃப்டாக இருக்குன்னு, அவ்வளோ சாஃப்ட், ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அரிசி அப்பத்தை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.